மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து மாசம் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில்ட்ரா. இல்ல 2, 3 லட்சம் மாசம் சம்பளம் வாங்கிட்டோம்னா லைஃப் செட்டில்ட்ரா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடி கம்பெனில போய் நுழைஞ்சிரணும். நுழைஞ்சிட்டோம்னா, அங்க ஒரு 2, 3 வருஷத்துல ஆன் சைட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஒரு 4, 5 லட்சம் மாசம் சம்பளம் வாங்கிரலாம்டா. வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஊர்ல நம்ம செட்டில் ஆயிரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா, ஆல்ரெடி பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடிக்கு அதிபரா இருந்து கூட, பல ஆயிரம் கோடி ஏர்ன் பண்ணி கூட அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லப்படக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ்நாடோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சனோட லிஸ்ட் தான் பேரை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நீங்க நினைக்கிற மாதிரி தமிழோட சூப்பர் ஸ்டாரோட பேரும் கிடையாது, இல்ல தளபதி விஜய் அவரோட பேரும் கிடையாது. இவங்கலாம் 250 270 கோடி வருஷ சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல வந்து அரசியல்வாதி எந்த ஒரு அரசியல்வாதி பேரும் கிடையாது. அவங்களும் பல லட்சம் கோடி வச்சிருப்பாங்கப்பா, இவங்க பல லட்சம் கோடி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா இந்த லிஸ்ட்ல வந்து இவங்களோட யாரோட பேரும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பிசினஸ் மேன் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல டெய்லி நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். சரி, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர் எல்லாமே அக்யூரேட்டான டேட்டா தான் எங்கள்கிட்ட சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, அக்யூரேட்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டான டேட்டா தான். எதனால நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இந்த பிளேஸ் வந்து அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 10th பிளேஸ்ல இருப்பாங்க, திடீர்னு 9th போவாங்க, திடீர்னு 8th போவாங்க, திருப்பி 10th வருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். இவங்களோட பிசினஸை பொறுத்து தான் இவங்களோட நெட்வொர்த்தும் லாபம் நஷ்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் பிசினஸ்ல. ஸோ அவங்களோட நெட்வொர்த்தும் அப்போ மாறிக்கிட்டே இருக்கும், அந்த பிளேஸும் அப்போ மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறது இது ஒரு 99% அக்யூரேட்டான டேட்டா தான். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 10th இருந்து ஆரம்பிப்போம். டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். எதனால டிசெண்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம்னா, ஏன்னா இந்த 10th பிளேஸ்ல இருக்க ஒரு கூட அந்த பர்சனே கிட்டத்தட்ட பல கோடி அதிபரா இருக்கிறாரு. அப்பனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபரா இருப்பாரு? நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போறேன். டாப் 10 இந்த தமிழ்நாடோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, வேணு ஸ்ரீனிவாசன் யாரா? இவன் சொன்னது எனக்கு கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இவரோட கம்பெனி பல பேத்துக்கு தெரியும். இவரோட கம்பெனியோட ப்ராடக்ட் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோட சேர்மன் தான் வேணு ஸ்ரீனிவாசன். இப்போ கூட ரீசெண்டாக அந்த என்டார்க்கோட சேல் ரொம்ப பிச்சுக்குச்சு. இந்த என்டார்க்கு வந்து காம்படிட்டா இந்த ஆக்சஸ் இருந்துச்சு, சுசுகி கம்பெனி ஆக்சஸ் இருந்துச்சு. அதை வந்து இவர் என்டார்க் லான்ச் பண்ணி அந்த சேல் எக்கச்சக்கமான சேல் கொண்டு வந்தாரு. அதனால இவர் வந்து 10th பிளேஸ்ல இருக்காரு. 10th பிளேஸ் இவரோட நெட்வொர்த் வந்து கிட்டத்தட்ட 11,209 கோடி. 10th பிளேஸ்ல இருந்தாலும் கூட இவரோட நெட்வொர்த் 11,209 கோடி. இதுக்கப்புறம் வரவர் தான் 9th பிளேஸ்ல இருக்கக்கூடியவர். அவரோட பேர் வந்து வேலையன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வேணு ஸ்ரீனிவாசன் சார் தெரியாம இருக்கலாம். ஆனா வேலையன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்களோட குரூப் முருகப்பா குரூப்னு சொல்லுவாங்க. இவங்களோட குரூப் வந்து பல வெர்டிகல்ஸ், பல பிசினஸ் இவங்க கிட்ட இருக்குது, பல இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து இதுல ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இவங்க வந்து ஃபேமஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹர்க்ளூஸ் பிஎஸ்ஏ இந்த சைக்கிள் வந்து மேனுஃபேக்சர், இந்த சைக்கிளோட பிராண்ட் ஓனர் யாரு கேட்டீங்கன்னா டிஎஸ் சைக்கிள் எந்த அண்டர்ல வரும்னா முருகப்பா குரூப் அண்டர்ல தான் வரும். எதுக்கு நான் இவ்வளோ டீடைல்ஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் டிஎஸ் சைக்கிள் நான் ரீசெண்டாக வேலை பார்த்துருக்கிறேன். ஸோ என்னோட பழைய கம்பெனி தான் டிஎஸ் சைக்கிள். அதனால இவ்வளோ சொல்றேன். இவரோட நெட்வொர்த் மட்டும் 12,000 கோடி. 10th பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து 11,250 கோடி. இவர் வந்து 12,000 கோடி. 1 கோடி 2 கோடி வச்சிருந்தாலே பணக்காரன்பா, இவன் கோடீஸ்வரன்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களால எந்த லிஸ்ட்ல சேர்க்கிற சொல்லல, கோடீஸ்வரனா இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரும் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது வந்து 8th பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து ஆர்ஜி சந்திரமோகன். இவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, இவரோட ப்ராடக்ட் தான் நம்ம டெய்லி எசென்ஷியலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாங்க ஆரோக்கியா மில்க் நம்ம எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியா மில்க் பிராண்டோட ஓனர், அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஆர்ஜி சந்திரமோகன் சார். இவர் வந்து ஆரோக்கியா மில்க் இவர் ஒரு பிராண்டு தான். ஆனா மெயின் கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட். என்னடா ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட், ஹட்சன் தனியா தயிர் இருக்கு, பால் இருக்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அது ஒரு பிராண்டு. அப்புறம் இது ஒரு பிராண்டு, ஆரோக்கியா ஒரு பிராண்டு. அதுக்கப்புறம் இந்த அருண் ஐஸ்கிரீம் வருதுல, அதுவும் இவரோட பிராண்டு தான். இந்த கம்பெனி அண்டர்ல தான் வரும். ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனி அண்டர்ல தான் வரும். இந்த கம்பெனி, இந்த பிராண்டுக்கெல்லாம் ஓனர் தான் ஆர்ஜி சந்திரமோகன் சார். இவரோட நெட்வொர்த் மட்டும் 25,000 கோடி. 10th பிளேஸ்ல இருக்கிறவர் வந்து 11,250 கோடி. இவரு வந்து அடுத்தது வந்து 12,000 கோடி.
அதுக்கு அடுத்தது வந்து 25,000 கோடி. இப்ப 8th பிளேஸ்ல இருக்கவரு. அடுத்தது 7th பிளேஸ். 7th பிளேஸ்ல இருக்கோட பேர் வந்து நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த 7th பிளேஸ்ல தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருந்தா கூட, ஆனா இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருப்பாரா, இவரோட பேர் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் கலாநிதி மாறன் சார், இந்த சன் குரூப்போட ஓனர். இந்த சேர்மன், இந்த ஓனர் கிட்டத்தட்ட 27,500 கோடி சொத்து மதிப்பு இவர் வச்சிருக்காரு. நெட்வொர்த், இவரோட நெட்வொர்த். அதுக்கு அடுத்தது 6th பிளேஸ். 6th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபோசிஸோட ஓனர். இன்ஃபோசிஸ் ஓனர் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபோசிஸ்ல பல பேர் வேலை கிடைச்சா இன்ஃபோசிஸ்ல கிடைக்கணும்டா, இன்ஃபோசிஸ்க்கு போனா லைஃப் செட்டில்ரா, ஐடி கம்பெனி உள்ள நுழைஞ்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுப்பாங்க, மாசம் 6 லட்சம் 7 லட்சம் பேக்கேஜ் ஃப்ரெஷருக்கே கொடுப்பாங்க, செட்டில்ரா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மைண்ட் செட்ல இருப்போம். பல பேர் இருப்பாங்க அந்த மைண்ட் செட்ல. அந்த கம்பெனியோட ஓனர் பேர் தான் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன், சேர்மனோட பேரு. இவரோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 30,000 கோடி. 30,000 கோடிக்கு ஓனரா தான் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் சாமி இருக்கிறாரு, இவர் இன்ஃபோசிஸோட ஓனர். இதுக்கு அடுத்தது 5th பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த 5th பிளேஸும் 4th பிளேஸும் ஒரே ஃபேமிலி ஆளுங்க சேர்ந்தது. இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 5th பிளேஸ்ல வந்து ராதா வேம்பு. ராதா வேம்பு வந்து இந்த ஜோஹோ கார்பரேஷன், எத்தனை பேருக்கு ஜோஹோ கார்பரேஷன் தெரியும் தெரியல, ஆனா ரொம்ப ஃபேமஸான ஐடி கம்பெனி தான் இந்த ஜோஹோ கார்பரேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா இவங்க வந்து 12th முடிச்சாலே உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன், நீ ஐடி பேக்ரவுண்ட்ல தான் நீ பண்ணிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வரணும்னு எனக்கு தேவையில்லை, நீ 12th முடிச்சிருந்தா உன்னோட ஸ்கில்ஸ் இருந்தா எனக்கு போதும், நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், வேலை எங்க கம்பெனியில் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய கம்பெனி தான் அந்த ஜோஹோ கார்பரேஷன். இந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் தான் ராதா வேம்பு. ராதா வேம்போட நெட்வொர்த் 47,500 கோடி. இதுக்கு அடுத்தது தான் 4th பிளேஸ்ல வராரு இவங்களோட பிரதர். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஸ்ரீதர் வேம்பு சார். ஸ்ரீதர் வேம்பு சார் தான் ஜோஹோ கார்பரேஷனோட ஃபவுண்டர். இவரோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 47,500 கோடி. நினைச்சு பாருங்களேன், ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து 50,000 கோடி சொத்து வச்சிருக்காங்க, இன்னொருத்தரும் அதோட ஈக்குவலாகவே 50,000 கோடி சொத்து வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்திலே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க, நெட்வொர்த் வச்சிருக்காங்க. அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க, 1 லட்சம் கோடி சொத்து இந்த ஃபேமிலியே வச்சிருக்காங்க, இந்த ஜோஹோ கார்பரேஷன் ஓனரே வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் கேபி ராமசுவாமி. கேபி ராமசுவாமி சார் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்க வந்து முருகப்பா குரூப்னா பழைய காலத்து குரூப். இவங்களோட பேர்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா கேபி ராமசாமியோட சாரோட பேர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எனக்கு தெரியல. இவர் வந்து கேபிஆர் மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, மில்ஸ் வச்சிருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறக்கிற ஒரு குரூப் இவங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விண்ட் மில்லு, பவர் பிளான்ட், இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இவங்களோட பேசிக்கான பிசினஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் தான். இவங்களோட நெட்வொர்த், கேபி ராமசாமி சாரோட நெட்வொர்த் வந்து கிட்டத்தட்ட 52,000 கோடி. இவங்க 48,000 கோடி, இவங்க 48,000 கோடி. அவங்க 1 லட்சம் கோடி. அவங்க ஃபேமிலின்னு கணக்கு எடுத்தோம்னா இவங்க தான் வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க தான் வருவாங்க. யார்? ஜோஹோ கார்பரேஷன், இந்த வேம்பு சாரோட ஃபேமிலி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க தான் வருவாங்க. ஆனால் இவர் தனிப்பட்ட மனுஷனா, இவர் இந்த கேபி ராமசாமி சார் வந்து 52,000 கோடி வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தது 2வது பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவரோட பேரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவரோட பேர் எல்லாத்துக்கும் பரபரமா தெரியாது. ஆர் தியாகராஜன் சார். இவரோட நெட்வொர்த் சொல்றதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்லிடுறேன். இவர் தான் இந்த ஸ்ரீராம் குரூப், இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சிட்டி, ஸ்ரீராம் ரிலையன்ஸ் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி பல இது கேட்டிருப்போம். அந்த ஸ்ரீராம் குரூப்போட சேர்மன் ஓனர் தான் இந்த ஆர் தியாகராஜன் சார். அவரோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 60,000 கோடி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவரோட பேர் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மட்டும் இல்ல, மொத்தம் ஏசியாலேயே நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம், யார் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல 7th பிளேஸ்ல வரவர் தான் இவரோட பேர் வந்து சிவநாடார் சார். இவரோட நெட்வொர்த் சொல்றதுக்கு முன்னாடி இவரோட இதை சொல்லிடுறேன் கொஞ்சம். பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், தமிழ்நாடு ஆளு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, சிவநாடார் சார் வந்து தமிழ்நாடு ஆளு தான். இவர் மோஸ்ட் ப்ராபபிலி இந்தியாவில் இருக்க மாட்டார். எப்பவுமே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாரு. இந்தியாவில் இருக்க மாட்டாரு. எப்பயாச்சும் தான் இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு வருவாரு. இவரோட நெட்வொர்த் 2,75,520 கோடி. அப்பப்பா 2,75,520 கோடி இவரோட மொத்த நெட்வொர்த். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், HCL கம்பெனியோட ஓனர் தான் இந்த சிவநாடர் சார். ஐடி இண்டஸ்ட்ரியை கலக்கு தமிழ்நாட்டில இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குனவர் தான் நம்ம சிவநாடர் சார். இவரோட நெட்வொர்த் தான் இவ்வளவு இருக்குது. இந்த டாப் 10ல நம்ம பார்த்தோம்ல, அதுல 2-3 பேர்த்தோட நெட்வொர்க் நமக்கு மொத்தமா கணக்கு எடுத்தோம்னா இவரோட ஒருத்தரோட நெட்வொர்க் வருது. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், ஏசியாவோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சனோட லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து 7th பிளேஸ்ல இருப்பாரு.
தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யார நினைச்சிருந்தீங்க? இவர்லாம் இருக்கலாம்ப்பா, இவர் வந்து செகண்ட் பிளேஸ்லயாச்சும் இவரு இருப்பாருப்பா, இல்ல 5த் பிளேஸ்லயாச்சும் அட்லீஸ்ட் இருப்பாருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் இந்தியாவோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சனோட லிஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்றேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம். டில் தென் டேக் கேர். பாய்.